டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தெரியும் எல்லாருக்கும், ஆனால் இதெல்லாம் நீங்கள் இது கூடவா, இந்த மாதிரி டைப் ஆஃப் பயத்து கூடவா உங்களுக்கு மருந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் இப்போ நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி ஒரு சிலவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பொண்ணும் சரி பையனும் சரி, இந்த பையன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையில் அவங்க ரீசன் ஒன்றுமே கிடையாது. நல்லா சம்பாதிப்பார், நல்லா வேலை செய்வார், நல்லா அழகாக இருப்பார், நல்லா ஆக்டிவாக இருப்பார், உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. அப்புறம் என்ன தான், ஆனால் என்னமோ தெரியல. அதுதான் ஒரு ஃபியர். அந்த ஃபியருக்கு பேர் தான் ஃபிலோஃபோபியா அப்படிங்கிறோம். எங்கே ஃபியர் ஆஃப் லவ். அது ஆக்சுவலி அதான் லவ்வில் எங்கே விழுந்துட போகிறோமோன்ட்டு ஒரு பயம். ஸோ அதனால் வேண்டாம், இப்படியே போகலாம். நான் லவ் அங்கே பார்த்து அவங்களுக்கும் ஃபெயிலியர் தானே, இங்கே லவ் பண்ணாங்க அதுவும் ஃபெயிலியர் தானே, இங்கே தான் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அது மாத்திரம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிறது. இல்லாட்டி ஆரோஸ்கோப்பெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்கிறேன் அதுவும் நல்லாவா இருக்குது. அதனால் இவங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க இந்த நெகட்டிவே பார்த்து அந்த ஃபிலோஃபோபியா வருது அவங்களுக்கு. ஸோ இதை தான் சில பேரண்ட்ஸு குழந்தைங்களோட இன்றைக்கு ஃபேஸ் பண்ணி கொண்டு வருகிற ஒரு ப்ராப்ளம். நம்ம ஜப்பான்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே கல்யாணம் ரொம்ப லேட்டு. ஏன்னா அவங்களுக்கு தொழில், அச்சீவ்மெண்ட், டார்கெட் அப்படி அவங்க போயிட்டுருக்காங்க. அதனால் அந்த இளம் உடலை பற்றி அவங்க நினைக்கல. சாப்பிட்றது ரைட் டைமில் போகணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ரைட் பங்க்சுவாலிட்டி, இதிலெல்லாம் ரொம்ப கிட்டிக்காராக இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெனரேஷன் நம்ம ப்ரொக்ரியேஷன் பண்ணி கொண்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு இல்லை. பட் அந்த விதத்தில் இந்தியர்கள் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபார்வேர்டில் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் இது ஒரு சில பீப்புளுக்கு உள்ள ஒரு பயத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று அட்டிலோஃபோபியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோபியா இருக்குது. அது என்னன்னா, சில கல்யாணங்கள் ஆனாலும் அவங்க சின்ன காரணத்தினால அவங்க பிரியிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது நான் உங்களுக்கு சொல்லும்போது புதுசாக இருக்கும், ஆனால் நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கும்பொழுது எங்களுக்கு உள்ளே உட்காந்துட்டு எல்லாமே அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்பொழுது தெரியக்கூடியது என்னென்னா இம்பர்ஃபெக்ஷன். இப்போ பர்ஃபெக்ஷன், நான் எடுத்த பொருளை அங்கே வச்சு நான் சாவி வச்சுட்டு போனேன், அந்த இடத்துல அவங்க இருக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார், அங்கங்கே தூக்கி போட்டு போகிற டைப்பாக இருப்பார். ஸோ இது ஒரு தடவை 2 தடவை சொல்லுவாங்க, 3 தடவை சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் என்னன்னா சண்டையில் வரும், பிரச்சனையில் வரும். என்னென்னா இது இவங்க பாடி ஆட்டிடியூட்லேயே இவளுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கணுன்றதை நினைக்கிறா. இந்த இம்பர்ஃபெக்ஷனாக உள்ளதை பார்த்தாக்க அவளால் சகிக்க முடியறதில்ல. ஸோ இதெல்லாமே அந்த பிரச்சனைகள் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட ஒன்று சொல்லியிருப்பேன். வியர்வை ஸ்மெல்லை தாக்கு பிடிக்க முடியாமல் டிவோர்ஸ் ஆன பேஷண்ட்ஸும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை இவங்க வெளியில் அம்பாட்ட சொல்ல முடியுமா, அப்பாட்ட சொல்ல முடியுமா, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முடியுமா, யார்கிட்ட சொல்ல முடியாது. இவங்களா போட்டு புழுங்கி அதில் என்ன சொல்கிறது, நீ அந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போகிறேன். ஆனால் வி ஆர் லிவிங் அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ நீங்கள் ஒரு ஹோமியோ டாக்டரை பார்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சொல்கிறீங்களோ, இதுக்கெல்லாம் மருந்து இருக்குது. நீங்கள் வெக்கப்பட்டு சொல்லாதனால, ஆனால் இதனுடைய விளைவுகளை மாத்திரம் நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொன்னால் இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, இது பண்ண மாட்டேன், நான் எல்லாம் செஞ்சு வச்சிடுறேன் அப்படின்னு. ஆனால் காரணம் எங்கேயோ ஒன்று இருக்கும். இதை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் நம்ம நடக்கிற எதிர்மனை வினைகள் நிறைய இருக்குது. அதனால் இது சின்ன விஷயத்தை, ஆனால் அவங்க மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விளைவு இருக்கும். இன்னொன்று இருக்குது கேட்டுகெலோஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, இந்த ஃபோபியாவில் எப்படின்னா எதையுமே இவங்க முன்னெடுத்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீ இப்போ தண்டம், நீ சொன்னால் வேஸ்ட்டு தான், நீ என்னை யாரும் மட்டன் தட்டிடுவாங்களோ, என்னை வேணான்னிடுவாங்களோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபோபியா இது. இதனால் அவங்க எதுவுமே புதுசாக செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த ஃபோபியாவில் எப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அப்படி தான், நல்லா படிச்சிருக்காருங்க, வேலை செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் சாமர்த்தியமே இல்லை அப்படின்டுவாங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து சாமர்த்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று வெஹோஃபோபியா அப்படின்னா டிரைவிங் எல்லாம் செய்வாங்க, டிரைவிங்க்கு மாத்திரம் போக மாட்டாங்க. ஏன்னா அது ரோடில் க்ராஸ் பண்ணுறது, கொல்றது, ஸ்பீடில் போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஃபோபியா. இந்த மாதிரி நிறைய ஃபோபியா இருக்குது. அந்த ஃபோபியாவில் முக்கியமான ஒரு ஃபோபியா இப்பொழுதைக்கு நெமோஃபோபியான் இருக்குது. தட் இஸ் கால்டு ஃபியர் ஆஃப் பீயிங் வித்தவுட் மொபைல் ஃபோன். இது இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஃபியரில் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு உள்ள ஒரு பெரிய பயம் இந்த ஃபியர் தான். இதுலேருந்து வெளியே வரணுன்னா நீங்கள் ஒன்று பழக்கம், ஒன்று தானே முன்னே வரணும் செய்யணும்னு சொல்லிட்டு
நம்ம முயற்சி பண்ணால் முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.